ஆணவம், கன்மம், மாயை, மாயேயம், திரோதானம் என்று இப்படி 5 மலங்கள் சொல்லப்படுகிறது. அவற்றில் 3 முதன்மையானது. இந்த 2வது நூற்பாவிலே எந்த மலம் குறிப்பிடப்படுகிறது? அவையே தானேயாய் இருவினையின். இங்கே வினைதான் கூறப்பட்டுள்ளது. வினை. ஆணவ மலம் என்பது எங்கே கூறப்பட்டுள்ளது? எங்கு கூறப்பட்டுள்ளது? மெய்கண்டார் முதல் நூற்பால சொல்றாரே, மலத்து உளதாம். மலத்து உளதாம் என்ற இடத்திலே ஆணவ மலம் கூறப்பட்டு உள்ளது. இந்த 2ஆம் நூற்பாவிலே வினை, கன்மம், மாயை இவற்றை கூறியிருக்கிறார். இந்த வினை என்ற செயல், ஒரு செயல் தனித்து இயங்குமா? இருக்குமா? தனித்து இல்லாது. ஒரு பொருளை சார்ந்துதான் இருக்கும், ஒரு பொருளை பற்றி கொண்டுதான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த வினைக்கு, இந்த கன்மத்திற்கு பற்று கோடியது எதனை பற்றி கொண்டு இந்த வினை இருக்கின்றது என்றால், வினையானது மாயையை தனக்கு இடமாக கொண்டிருக்கிறது. மாயைதான் கன்மத்திற்கு, வினைக்கு பற்றுக்கோடு. கன்மத்திற்கு இடம் மாயை. சஞ்சிதம், கன்மம் எல்லாம் எங்கே தங்கி இருக்கிறது? சஞ்சித கன்மம் அது எங்கே தங்கி இருக்கிறது என்றால் புத்தியில் தங்கி இருக்கிறது. புத்தி என்பது மாயகாரிய பொருள், மாயையினுடைய காரிய பொருள். எனவே மாயை காரியங்களாக இருந்து இந்த தனு கரண புவன போகங்களிலே தான் இந்த கன்மமானது தங்கி இருக்கின்றது. நமது உடம்பிலே தான் இருக்கிறது. அவரவர் வினை, அவரவர் கருவியிலேயே தான் இந்த கன்மம் தங்கி இருக்கிறது. இறைவன் ஒன்றாதல், வேறாதல், உடனாதல் நிற்கின்றான் என்று பார்த்தோம். இந்த நிலைக்கு என்ன பேர் என்றால், இதுக்கு அத்துவிதம். 3ம் சேர்ந்த நிலை அத்துவித உறவு. இப்படி இறைவன் உயிர்களிடத்திலே பிரிப்பின்றி கலந்திருக்கிறான். அவையே தானேயாய் நின்று இருவினையின், உயிர்கள் செய்கின்ற வினையிலே நின்று. இங்கு என்ன வினை? 3 வகையான இருவினைகளை சொல்லி இருக்கிறோம். 3 வகையான, அதில் இங்கே என்ன இருக்கிறது என்றால் சஞ்சித வினை. சஞ்சித வினை என்றால் புண்ணிய பாவம் என்ற இருவினைத்தான் இங்கே சொல்லுகிறார். அந்த சஞ்சித வினைக்கு ஏற்பத்தான் அந்தந்த உயிரின் புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப போக்குவரவு புரிய உயிர்கள் இறந்தும் பிறந்தும் வருமாறு செய்கிறான். போக்குவரவு புரியுமாறு இந்த பெருமான் தான் செய்கிறான். இதனை இறைவன் தன்னுடைய சக்தியினாலே செய்கிறான். இறைவன் செயல் என்பது அவனுடைய சக்தி செயல். இறைவன் செய்கிறான் என்றால் திருவருள் செய்கிறது என்றாலும் இரண்டுமே ஒன்றுதான். இறைவன் செய்கிறான் என்றாலும் அவனுடைய சக்தி ஆகிய திருவருள் செய்கிறது என்றாலும் ஒன்றுதான். இறைவன் வேறு, சக்தி வேறு அல்ல. நான் எழுதினேன் என்று சொன்னாலும், எனது கை எழுதியது என்று சொன்னாலும் இரண்டினுடைய கருத்து ஒன்றுதான். அடுத்தது என்ன இருக்கு நூற்பாவில்? ஆணையின் ஆற்றல். ஆணையின் என்றால் இறைவனுடைய சக்தி, திரோதான சக்தி. ஆணை இறைவனுடைய ஆற்றல். நீக்கம் இன்றி நிற்கும் அன்றே. இறைவன் தன்னுடைய சக்தியிலே இருந்து பிரிப்பில்லாமல் இருக்கிறான். இறைவனுக்கும் அவனுடைய சக்திக்கும் என்ன தொடர்பு என்றால் தாதான்மிய சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தம் என்று சொல்லுவார்கள். சூரியனும் அதன் ஒளிக்கதிரும் ஒன்றா வேறா? சூரியனும் அதன் ஒளிக்கதிரும் ஒன்றா வேறா? வெயிலில் நடக்கிறோம், சூரியனில் நடக்கிறோமா? அப்படியா சொல்கிறோம்? வெயிலில் நடக்கிறோம் என்று தானே சொல்கின்றோம். இது இரண்டும் ஒரு வகையிலே ஒன்றுதான். இன்னொரு வகையிலே இது வேறு, அது வேறு, இது வேறு. சூரியனுடைய வெயில் வேறு, சூரியனுடைய கதிர் வேறு. இப்படி ஒரு பொருளே 2 நிலையில் இருக்கிறது என்று சொல்லும்படியாக அது நிற்கின்றது. 2 நிலையிலே ஒரு பொருள் 2 என்று சொல்லும்படியாக நிற்கிறது. ஆனால் அது ஒன்று தான். அது எப்படி 2 என்று சொல்கிறோம்னா, சூரியன் ஒளி, சூரியன் அதிலிருந்து வரக்கூடிய ஒளி. அதுபோல தான் இந்த தாதான்மியம் என்பது ஒரு பொருளே 2 என்று சொல்லும்படியாக நிற்பது. நான் முன்னால் பார்த்தோம்ல, இந்த அத்துவித சம்பந்தம் பார்த்துருக்கிறோம்ல. அத்துவிதம் என்றால் 2 பொருள்கள் 2 என்று சொல்ல முடியாதபடி ஒன்றுபட்டு இருத்தல். இதுதான் அத்துவிதம். எடுத்துக்காட்டு, உடலும் உயிரும் போல 2 பொருள்கள்
இரண்டு என்று சொல்ல முடியாமல், இரண்டு என்று தோன்றாமல், ஒன்று என்று சொல்லும்படியாக சேர்ந்து இருப்பது. ஆக இங்கே தாதான்மியம் என்பது ஒரு பொருள் இரண்டு என்று சொல்லும்படியாக அமைந்து இருப்பது, குணமும் குணியும் போல. இதுதான் தாதான்மியம். குணிக்கும் குணத்திற்கும் உள்ள சம்பந்தம் குணி குணம். பொருளுக்கு அதனுடைய குணத்திற்கு உள்ள இயைபு, அந்த தொடர்பு சம்பந்தம், இதுதான் தாதான்மியம் என்று சொல்லுவார்கள். இங்கே பொருள் இருக்கிறதா? எது பொருள்? சிவம். சிவம்தான் இங்கே குணி. அதனுடைய குணமாக இருப்பது எது? அவனுடைய ஆற்றல், அவனுடைய அறிவு. அதைத்தான் சக்தி என்று சொல்கின்றோம், அருள் என்கிறோம் அல்லவா? எனவே அந்த அருள் என்பது குணம், சிவம் என்பது குணி. ஆக குணமாகிய சக்தி, குணியாகிய சிவம், சிவசக்தி, குணியும் குணமும். எனவே ஒரு பொருள் இரண்டு என்று சொல்லும்படியாக இணைந்து நிற்பது. எனவே இந்த இரண்டிற்கும் எது பெரியது? சிவம் பெரியதா, சக்தி பெரியதா? தலைமை பொருள் சிவம், சக்தி. சிவம் வழிபட்ட பொருள் சக்தி. ஆக தலைமை பொருள் என்பது இங்கே சிவந்தான். ஆக தலைமை பொருள் என்றால் அதன் வழிபட்ட பொருள்தான் சக்தி. அதனால்தான் கணவன் மனைவி என்ற உறவு முறை வைத்துள்ளார்கள். ஆக சிவம் தலைவன், சக்தி அவனுடைய துணைவி என்று இதனை உணர்த்துவதற்காக இது சொல்லப்படுகிறது. ஆனால் இது பிற்காலத்திலே இந்த சாக்தவாதிகளால், அந்த கும்பலால், அவர்கள் அறியாமையால், உண்மையை உணராமல் சக்தியின்றி சிவம் இல்லை என்று பேசுகிறார்கள். ஆனால் நம்முடைய திருமுறைகளிலே சிவம் ஒன்றுதான் பேசப்படுகிறது. சக்தி எங்கேயாவது வருதா? தேவாரத்தில் சக்தியை பற்றிய பாடல்கள் எங்கும் இல்லை. திருவாசகத்திலே வருகிறது. திருவெம்பாவையிலே 20வது பாடலிலே திருவடியை வாழ்த்துதலே அங்கே சக்தியை பற்றிய பாடல். வேறு திருவெம்பாவையிலே ஒரு பாட்டு இருக்கிறது, 7வது பாட்டோ ஏதோ ஒரு பாட்டு இருக்கிறது. இங்கே அவையே தானேயாய், இறைவன் அவையேயாய் கலந்து ஒன்றாக இருக்கிறான், உயிர்களோடு கலந்து உயிராகவே இருக்கிறான். அவையேயாய் தானேயாய், அப்படி எல்லா பொருள்களிலும் கலந்து இருந்தாலும் அவன் வேறுபட்டவனாய் இருந்து பொருள் தன்மையினால் அவன் வேறுபட்டவனாக இருக்கிறான். கலப்பிலே ஒன்றாக இருக்கிறான், பொருள் தன்மையிலே அவன் வேறுபட்டு இருக்கிறான். கலப்பினாலே ஒன்றாக அவன் இருப்பது எப்படி என்றால், உயிரானது உடலிலே கலந்து உயிராகவே இருக்கிறது. அதுபோல இறைவன் உயிர்களிடத்திலே கலந்து உயிராகவே இருக்கின்றான், உடலில் உயிர் போல வேறாக. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொன்னால், கண் ஒளி, சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல கண் ஒளியிலே சூரிய ஒளியானது கலந்து வேறாக இருக்கிறது. அப்படி சூரிய ஒளி வேறாக இருந்து கண் ஒளிக்கு காட்டுகிறது அல்லவா, பொருளை காட்டுது. எனவே கண்ணொளி காணுகிறது. எனவே இந்த இரண்டு ஒளிகளும், ஒன்று காட்டுகிற ஒளி, ஒன்று காணுகிற ஒளி. அதனால்தான் இந்த ஒளிகள், இரண்டு ஒளிகள் வெவ்வேறாக இருக்கிறது. காணுகிற ஒளி, காட்டுகிற ஒளி. சூரிய ஒளி, அதனை வாங்கி பார்க்கக்கூடிய கண் ஒளி. அதே நேரத்தில் காந்துதான் இருக்குது. ஆனால் பொருள் தன்மையில் வேறு வேறு. சூரிய ஒளி வேறு, கண் ஒளி வேறு. அதுபோலத்தான் இறைவன் உயிர்களோடு கலந்திருந்தாலும் அதே நேரத்தில் வேறாக இருந்து உயிர்களுக்கு அறிவிக்கின்றான். அப்படி இறைவன் அறிவிப்பதனால்தான் உயிர்கள் அறிகிறது. எனவே உயிர்கள் அறிவு பெறுவதற்காக இறைவன் வேறாக இருந்து உணர்த்துகிறான். அப்படி வேறாக இருந்து உணர்த்தினால்தான் உணர முடியும். இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் அவையே தானேயாய் அவையே தானுமாய் இருக்கிறான். உயிர்களும் தானுமாக உடனாக பெருமான் இருக்கிறான். எடுத்துக்காட்டு தான் கண் ஒளியோடு ஆன்ம அறிவு கலந்து உடனாக இருப்பது அங்கு செலுத்துகிறது. அப்படி அந்த ஆன்ம அறிவு கண்ணொளியோடு உடனாக இருந்து தானும் காணுகிறது. கண் காணும் பொருளையும் அந்த ஆன்ம அறிவு உடனிருந்து காணுகிறது அல்லவா. அப்படி ஆன்மாவின் அறிவு உடனிருந்து அதனை கண்டால்தான் அங்கு கண் காண முடியும். இப்போ வழியிலே நடந்து போகிறோம், எதிரிலே உள்ள பொருளை பார்க்க வேண்டும் என்றால் அந்த கண்ணோடு ஆன்ம அறிவும் கலந்து உடனாக நிற்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஆன்ம அறிவு வேறு நிலையிலே இருந்தால், கண் மட்டும் திறந்திருந்தால் எப்படி அந்த காட்சியை, அந்த பொருளை காண முடியும்? அதுபோலத்தான் இறைவன் உடனாக இருந்து தானும் காண்கிறான். உயிர் அறிய வேண்டிய பொருளையெல்லாம் இறைவனும் உடனிருந்து
அறிகிறான். இதுதான் காணும் உதவி, காணும் உபகாரம், கண்ணொளியும் ஆன்ம அறிவும் போல. இப்படி 3 வகையிலே இறைவன் உயிர்களோடு எப்பொழுதும் பிரியாமல் இருந்து உயிர்களுக்கு காட்டியும் கண்டும் வருகிறான். இதுதான் அவன் நமக்கு செய்கின்ற பேருதவி. ஆக இறைவன் இந்த உயிர்களை உலகத்திலே படைத்து என்றால் தனு கரண புவன போக பொருள்களை கொடுத்து உயிர்களை இயக்குகின்ற போது உயிர்களோடு அவன் அத்துவிதமாய் கலந்து உலகை இயக்குகின்றான். அவன் வேறு எங்கேயும் இல்லை, அவன் வேறு எங்கேயும் இல்லை. ஆக இந்த உலகத்தை அவன் எங்கே தனித்திருந்து நடக்கவில்லை. அவன் உயிர்களோடு எப்பொழுதுமே உடனாக இருந்து அத்துவிதமாக இருந்து உயிர்களையும் உலகத்தையும் நடத்துகின்றான். அப்படி உயிர்களை தொழிற்படுத்தும் போது அந்த உயிர் அந்தந்த உயிர்களுடைய வினைக்கு ஏற்ப செலுத்துகிறான். இதுதான் இருவினையின் போக்குவரவு புரிய. இந்த இருவினை என்பது சஞ்சித வினையை குறிக்கும், புண்ணிய பாவத்தை குறிக்கும். பலவினை என்று சொல்லுவார்கள். பலவினை. இந்த பலவினைக்கு ஏற்றபடிதான் உயிர்களுக்கு இன்ப துன்பங்களை ஊட்டுகிறான், பிறப்பு இறப்பை கொடுக்கிறான். இருவினையின் போக்குவரவு புரிய என இப்படி எல்லாம் அவன் செயல். தன்னுடைய ஆற்றலினாலே தன்னுடைய சிவசக்தி மூலமாக தான் இந்த 5 தொழில்களையும் அவன் செய்கிறான். திருவருளால் திரோதான சக்தி மூலம் இந்த உலகை அவன் தொழில்படுத்துகிறான். அந்த திரோதான சக்திக்கு ஆணை என்று பெயர். நூற்பாவிலே பாருங்கள், ஆணை என்றால் ஆற்றல். அவனுடைய ஆணைதான் இவ்வுலகை நடத்துகிறது. அப்படிப்பட்ட ஆணை என்று சொல்லக்கூடிய தனது சக்தியோடு அவன் எப்பொழுதும் பிரிப்பின்றி, நூற்பாவளி சொல்றாருல, நீக்கம் இன்றி ஒன்றாக இருக்கிறான். அவனுக்கும் அவன் சக்திக்கும் உள்ள தொடர்பு இந்த தாதான்மியம். ஆக பொருள் ஒன்றாக இருந்தாலும் 2 என்று சொல்லும்படியாக இருப்பது ஒரு பொருளே, 2ஆக நிற்பது தான் தாதான்மிய சம்பந்தம். சிவம் என்ற ஒரு பொருளே தானும் தனது சக்தியும் என்ற இரு தன்மைப்பட்டு இந்த உலகை அவன் நடத்துகிறான். தாதான்மிய சம்பந்தம் என்பது குணத்திற்கும் குணிக்கும் உடைய தொடர்பு. குணம் என்பது சக்தி, குணி என்பது சிவம். சிவம்தான் இங்கு பொருள். சிவத்தினுடைய குணம்தான் சக்தி, அருள். ஆணையின் நீக்கம் இன்றி நிற்கும். தன்னுடைய ஆணை என்று சொல்லப்படுகின்ற சக்தியோடு நீக்கமின்றி பிரிப்பில்லாமல் நிற்கிறான் பெருமான். அன்றே என்பது அசைச்சொல், அதற்கு பொருள் இல்லை என்று இந்த 2வது நூற்பா நிறைவு பெறுகிறது. இந்த நூற்பாவினுடைய கருத்து என்ன? பாச உண்மை, பாசத்தின் உண்மை. இதில் இறைவனுடைய பொது இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனின் பொது இலக்கணம், பொது இயல்பு. அதாவது அத்துவிதமாக ஐந்தொழில் செய்தல் இறைவனுக்கு பொது இலக்கணம். வடிவம் கொள்ளுதல், திருமேனி தாங்குதல், உயிர்களுக்கு இதெல்லாம் அவன் செய்யக்கூடிய கருணை, பொது இயல்பு. வடமொழியிலே தடக்க லக்கணம் என்பார்கள், தடத்த லக்கணம் என்பார்கள். அப்படி என்றால் உனக்கு உண்மை இயல்பு என்ன? யாதொரு வடிவம் இல்லாமல், யாதொரு செயலும் இல்லாமல் தானாக தனது சக்தியை தன்னுள்ளே ஒடுங்கி கொண்டு தான் மட்டும் தனியாக நிற்கின்ற நிலைதான் உண்மை இயல்பு. அதுதான் சொரூப இலக்கணம், உண்மை இயல்பு. ஆக எந்த செயலும் இன்றி வடிவமின்றி நிற்கும் நிலை. இதைத்தானே சொல்கிறாங்க சச்சிதானந்தம் என்று நூல்களிலே இதெல்லாம் பேசப்படுகிறது. ஆக சத்து சித்து ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம், இது அவனினுடைய உண்மை இயல்பு. இந்த சத்து சித்து ஆனந்தம் இதனை பற்றி 6ஆம் நூற்பாவிலே நாம் காணலாம். ஆக 2ஆம் நூற்பாவிலே அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு உரிய ஆணையின் நீக்கம் இன்றி நிற்கும் அன்றே. இறைவன் உயிர்களோடு அத்துவிதமாய் கலந்து நின்று அவரவர் வினைக்கு ஏற்ப போக்குவரவை தருகின்றான். அது ஆணையின் அவனுடைய ஆற்றல் மூலமாக இந்த உலகத்தை அவன் போக்குவரவு தந்து இயக்குகின்றான். இருவினையின் போக்குவரவு புரிய. அந்த சஞ்சித வினை இந்த பாப புண்ணியத்தை குறிக்கும். அப்படி வினைக்கு ஏற்றபடி இன்ப துன்பங்களை எல்லாம் ஊற்றி அவன்
பிறப்பு இறப்புகளை கொடுக்கின்றான். அப்படியெல்லாம் செய்தாலும் அவனுடைய சக்தி நீக்கமின்றி நிற்கும், ஒன்றாகத்தான் இருக்கும். இதுதான் அவனுடைய சக்திக்கு உண்டான தொடர்பு, தாதான்மிய சம்பந்தம் நிற்கும் என்று இந்த 2வது நூற்பாவிலே பாச உண்மையை இங்கே மெய்கண்டார் நமக்கு கூறுகின்றார்.